வணக்கம். இப்போ குழந்தைங்க அப்யூஸுன்றது இல்லாமல் வந்து பெரியவங்க, சின்னவங்க, பசங்க அப்படின்ற எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்குது. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா வந்து கம்யூனிட்டி, சொசைட்டின்னு சொல்லிட்டு குரூப் வச்சுருக்குறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டா குரூப்புன்னு சொல்லிட்டு. அது பெட்டர் தான். பட் வந்து அதை விட பெட்டர் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியா குரூப்புன்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது எமர்ஜென்சி குரூப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இந்த குட் மார்னிங், குட் நைட், ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள், அப்புறம் வந்து தீபாவளி, பொங்கல் வாழ்த்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு ஸ்ட்ரிக்டாக எமர்ஜென்சி குரூப்புன்னு ஒன்று ஆரம்பித்து, அதாவது இப்போ நான் இருக்கிறேன் காட்டுப்பாக்கத்துலனா, இந்த காட்டுப்பாக்கம் சரௌண்டிங்கில் எத்தனை தெரு, எத்தனை ஏரியா இருக்கோ அது மொத்தமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் வச்சுருங்க. எத்தனை 2000 வீடு 3000 வீடு இருக்கா, எல்லா வீட்டுக்குமே சேர்த்து ஒரு குரூப்பாக வச்சிங்கன்னா, இது ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தருக்கு எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கோ, இல்லை வந்து யாராவது வந்து தாக்குறாங்க, இல்லை குழந்தைங்க அப்யூஸ் யாராவது கடத்தி தூக்கிட்டு போகிறாங்கன்னா, இந்த தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு போகிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர்ட்டையாக போய் ஃபோட்டோவை காமிச்சு, அவன் குழந்தை இந்த பக்கம் வந்துச்சா, இந்த தெருவுக்கு வந்துச்சா, யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறத விட, இது ரொம்ப ஸ்பீடாக வந்து நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். நிறைய பேர் நம்ம இதனால் காப்பாற்ற முடியும் நம்மளால். முடிஞ்சால் ஸ்டேஷனோட கனெக்ஷன் வச்சுருந்தாலும் இன்னும் பெட்ரு. ஏன்னா வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளேயுமே வந்து ஒரு குழந்தையோ பொண்ணோ வந்து இவங்க வந்து ஏரியா இல்லை ஊரை விட்டே கடத்திட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் கூட, அவங்க ஃபஸ்ட்டு எல்லையில் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த எல்லையை தாண்டி அவங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பித்து எமர்ஜென்சி குரூப்புன்னு வச்சுருந்தீங்கன்னா, எனி டைம் எந்த டைமும் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம உடனே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உட்காந்த இடத்துல போட்டு, அதுக்கப்புறம் நம்ம நம்ம தனிப்பட்ட முறையில் தேடுறத பார்க்கலாம் இல்லையா? ஸோ என்னோடய சஜஷன் இது. நிறைய அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியா என்னென்னா வந்து, இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த காட்டுப்பாக்கம் வாசிகள் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு 50ஓ 100ஓ மாதத்துக்கு போட்டு ஒரு வாட்ச்மேனை கூட நம்ம வைக்கலாம். வாட்ச்மேன் எதுக்குன்னா வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி வந்து ஒரு சிசிடிவி ரூம் வச்சுட்டு, அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற அந்த சிசிடிவி வந்து ஒரே 10க்கு 10 ரூமில் வச்சு அவர் வந்து கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஆள் போடலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்மளால் சம்பளம் கொடுக்க முடியாது. ஆளுக்கு 50 100 போடுறப்போ அது ஒரு நல்ல சம்பளமாக வந்து வாட்ச்மேனுக்கு வந்து சேரும். நம்மளும் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த குரூப் எமர்ஜென்சி குரூப்புன்னு ஆரம்பித்து ஒரு சின்ன தகவல் இந்த மாதிரி இந்த தெருவில் இருக்கிற குழந்தைய காணாது, இந்த ட்ரெஸ் போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 10வது தெரு 20வது தெரு அந்த ஏரியா விட்டு ஏரியா தாண்டறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடலாம். அந்த குழந்தையவோ ஒரு பொண்ணவோ ஏதோ ஒன்று சம்திங் நம்ம ஒரு வெஹிக்கிள்ஸ் நம்ம வச்சுருக்க வண்டி காணாமல் போச்சுன்னா கூட டக்குன்னு நம்ம பிடிச்சிடலாம். ஸோ இது என்னோடய ஐடியா. அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை வந்து யோசித்து பாருங்கள். முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் முடியாத எதுவுமே இல்லை. ஆனால் முயற்சி பண்ணால் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தேடிட்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுத்துரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய காணோம்னு தேடுவோம், அப்புறம் பக்கத்தில் விசாரிப்போம், எதிர் வீட்டில் விசாரிப்போம், அடுத்த தெருவில் விசாரிப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போவோம். அதுக்கு அந்த டைமுக்குள்ளே வந்து ரொம்ப கேப் விழுந்துரும். அந்த குழந்தைக்கோ அந்த பொண்ணுக்கோ ஏதோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பீடாக வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அந்த டெக்னாலஜியை நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.